ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? என்னண்ணே, பாதி ஸ்டோரி தான் இருக்கு. எவண்ண இந்த கதையை எழுதி கொடுத்தது? மீதி ஸ்டோரியை உங்ககிட்ட கொடுக்காம போயிட்டு இருக்காங்கன்னு. மீதி ஸ்டோரி எனக்கு தெரியும், நான் சொல்லிட்டா. அந்த பையன்கிட்ட அந்த பெரியவர் கேட்டார்ல, எங்கப்பா உங்க அப்பாவை காணோன்னு கேட்டார்ல, அதுக்கு அந்த பையன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? பெரியவரே, எங்க அப்பா எங்க வீட்டுல பொண்டாட்டி புள்ள அவரோட பேர பசங்கன்னு ஜாலியா ஃபேமிலி டைம், அதாவது ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நிம்மதியா இருக்காரு. ஆமா, நீங்க என்ன இவ்ளோ அம்சமா இருக்கீங்க, மூஞ்சில ஆனா ஒரு களை கூட இல்ல, அனாதையா வந்து நிக்கிறீங்க, எங்க போனாலும் தனியா போறீங்க வரீங்களே, எனக்கு உங்களை பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு அங்கிள். என்னாச்சு உங்களுக்கு? உங்க ஃபேமிலி எங்க? உங்க பொண்டாட்டி புள்ள எங்கன்னு கேட்டானா. அவன் கேட்ட கேள்வியில ரொம்ப அப்செட் ஆகி மூஞ்ச கீழே தொங்க போட்டுக்கிட்டு அந்த பெரியவர் யோசனையில கவலையில வீடு போய் சேர்ந்தாராம். இதுதானே அந்த முழு கதை. கதை நல்லா இருக்கா? நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்களா, நான் இந்த கதையை டைரக்ட் பண்றேனா? எப்படியும் நீங்க நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அதனால நம்ம வேற யாராவது நல்ல நடிகரா போட்டு நடிக்க வைக்கலாம். செம்மையா ஓடும்ன, செம்ம பெரிய ஹிட் ஆகும் இந்த படம்.